ஹாய், வெல்கம் டு தோஷி டாக்ஸ். ரெட்ரோ திரைப்படம் எனக்கு எவ்வளோ பிடிச்சிருந்தது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டோன் பெஞ்ச் நிறுவனமும் 2D நிறுவனமும் ஒன்றாக சேர்ந்து தயாரித்த திரைப்படம் தான் ரெட்ரோ. கங்குவாக்கு பிறகு சூர்யா அவர்கள்கிட்ட ஒரு லாட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மக்கள்கிட்ட நிச்சயமாக இருந்தது. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை பூர்த்தி பண்ணுமா ரெட்ரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்கு இல்லையா? சூர்யா, பூஜா ஹெக்டே, நாசர் அவர்கள், ஜோஜு ஜார்ஜ் அவர்கள், சுவாசிகா, தமிழரசன் சார், டைரக்டர் தமிழரசன், அதுக்கப்புறமா விதுவாக மைக்கேல், இன்னும் நிறைய பேர், பெரிய நட்சத்திர பட்டாலுமே நிறைந்திருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் தான் ரெட்ரோ. கார்த்திக் சுப்பராஜ் அவர்களுடைய படம் அப்படின்னும் போது டெஃபினெட்லி கன்ஸ் இல்லாமலோ இல்லை வயலன்ஸ் இல்லாமலோ இருந்ததா சரித்திரம் குறைவு தான் நிச்சயமாக சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு சம்பவம் நிறைந்த சம்பவம் லோடட் ஃபிலிம் தான் கார்த்திக் சுப்பராஜ் படமாக இருக்கும். இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லரில் தம்மம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும்பொழுதே அப்போ இந்த திரைப்படத்தில் என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது இல்லையா? எல்லாரோட வாழ்க்கைக்கும் ஒரு பர்பஸ் இருக்கும். அந்த பர்பஸ்க்குள்ள நம்ம டிராவல் ஆகும்போது நாம ஏன் இந்த இடத்துல இருக்கோம், இந்த நபரை விட்டு நம்ம பிரியணும்னு நினைச்சாலும் இந்த நபரை விட்டு நம்மளால பிரிய முடியலையே ஏன் அப்படின்னு பல கேள்விகள் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். சில இடத்துல நம்ம எஸ்கேப் ஆகணும்னு நினைப்போம். பட் அந்த இடத்துல உனக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்கு. அதை நீ கம்ப்ளீட் பண்ணலன்னா மறுபடியும் நீ அந்த சிக்கலுக்குள்ளே தான் சிக்கிக்கிட்டே இருப்ப. ஸோ உனக்குன்னு விதிக்கப்பட்ட சில விஷயங்களை நீ முடிக்கிற வரைக்கும் இது கான்சென்ட்ரிக் சர்க்கிள் மாதிரி போய்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுட்டு அழகா ஒரு கதை ஒன்று பண்ணியிருக்காரு. அதுதான் இந்த படம். ஒரு குழந்தையை தூக்கிக்கிட்டு ஒரு வாய் பேச முடியாத தந்தை ஒரு இடத்துல அந்த குழந்தைய வளர்த்துக்கிட்டு இருக்காரு ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும். அப்போ ஒரு நாள் அந்த இடத்துல நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை காரணமாக அந்த குழந்தையோட கண்ணு முன்னாடியே வெட்டி கொல்லப்படுறாரு. குழந்தையா இருக்கும் போதே தன்னோட தந்தை தன்னோட கண் முன்னாடி கொல்லப்படுறத பார்க்கக்கூடிய சூர்யா அவர்களுக்கு அதுல இருந்தே சிரிப்பு மறந்து போயிடுது. அப்போ அந்த குழந்தைய என்ன பண்றது அப்படின்னு தெரியலங்கும் போது கல்யாணமாகியும் குழந்தை இல்லாத வில்லன், அதான் நம்மளுடைய ஜோஜு ஜார்ஜ் அண்ட் சுவாசிகா, திலகன் அண்ட் சந்தியா. அவங்க சுவாசிகா சொல்றாங்க, அதாவது திலகனோட வைஃப் சந்தியா அம்மா சொல்றாங்க, இந்த குழந்தைய நாமளே எடுத்து வளர்க்கலாமே. மனசுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காம அந்த குழந்தைய சரிப்போ எடுத்து வளர்த்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது சந்தியா ரொம்ப பாசத்தோட அந்த பாரிவேல் அப்படிங்கிற அந்த குழந்தைய வளர்க்குறாங்க. அவர் வளர்ந்து வரும்போது பார்த்தா தெரிய வருது அவருக்கு சிரிப்புங்கிறதே வரல, எவ்வளவு சிரிப்பு காட்டியும் சிரிப்புங்கிறதே வரலன்னு. டாக்டர் போய் கேட்கும் போது குழந்தையில தன்னோட அப்பாவை கொள்றத நேர்ல பார்த்த குழந்தைங்கிறதுனால இந்த குழந்தைக்கு ரணம் அதிகம், அதனால இந்த குழந்தை சிரிக்காது அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. ஹீல் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா அது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி வளர்ந்து வரக்கூடிய அந்த சிறுவன் அவங்க அம்மா, வளர்ப்பு அம்மா இறந்துட்ட உடனே, ஏன்னா அவங்க அப்பா இப்ப வரைக்கும் அவரை ஏத்துக்கல, ஆனா வளர்ப்பு அம்மா இறந்த பிறகு என்ன பண்ண போறோம்னு முழிச்சிட்டு இருப்பாரு. அந்த நேரத்துல தன்னோட தந்தையை கொல்ல வந்த ஒரு டீமை இவர் கொல்வதன் மூலமாக அவங்க அப்பா இவரை ஏத்துப்பாங்க. இவங்க அம்மா இறந்த நேரத்துல அவங்க அம்மாவுக்கு திதி பண்ணக்கூடிய டைம்ல தான் இன்னொரு பெண்ணும் திதி பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களோட அம்மாவுக்கு. ரெண்டு பேரும் அந்த டைம்ல மீட் பண்ணுவாங்க. அவங்க தான் ருக்மிணி யாருன்னா சின்ன பூஜா ஹெக்டே. ஸோ ரெண்டு பேரும் பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு பர்பஸ் இருக்கு, லைஃப்ல நம்ம ஏதோ ஒரு காரணத்துக்காக மீட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு அவங்களுக்கு தோணும். ஸோ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணா சூர்யா பெரிய டான் ஆயிருப்பாரு. தன்னோட லைஃப்ல நிறைய ரவுடித்தனங்கள் சம்பவங்கள் எல்லாத்தையும் பண்ணியிருப்பாரு. அப்புறமா ஒரு நாள் ஒரு நாய்க்குட்டிக்காக ஒரு டாக்டரை பார்க்க போனா அங்க இருக்கக்கூடிய அந்த வெட்டினரி டாக்டர் யாருன்னா பூஜா ஹெக்டே. அப்போ ஒரு சின்ன சீன்ல அப்ப தெரிய வரும், நீதான் பாரிவேலனா அப்படின்னு சூர்யாவோட உடம்புல இருக்கக்கூடிய ஒரு வேல் மச்சத்தினால கண்டுபிடிப்பாங்க. இன்னும் நீ சிரிக்க பழகலையா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இத்தனை வருஷமா அவர் சிரிக்காமலே இருந்திருக்காரு. அவங்க ரெண்டு பேருக்கும் ஏற்பட்ட அந்த காதல் இமீடியட்டா வந்த உடனே யூனிவர்ஸ்ல சில விஷயங்கள் சில பர்பஸ்க்காக நடக்கும் இல்லையா? ஸோ அந்த பர்பஸ் தான் ரெண்டு பேரும் மறுபடியும் மீட் பண்ணிருக்கோன்னு இந்த கொலை இந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு நாம தம்மத்தின் வழி போகலாம் அப்படின்னு தன்னோட கல்யாணத்துக்கு எல்லா ரவுடிகளையும் கூப்பிட்டு நான் இனிமே இந்த மாதிரி சம்பவங்கள்ல ஈடுபட போறதில்லை அப்படின்னு சூர்யா அனௌன்ஸ் பண்றாரு. கட்ட பஞ்சாயத்து, ரத்த கலரி, ரவுடித்தனம் எல்லாத்தையும் இந்த நோடியோட விடுது. அனௌன்ஸ் பண்ணக்கூடிய நேரத்துல தான் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா கோல்ட் ஃபிஷ் அப்படிங்கிற ஒரு மேட்டரை ஒன்று ஓப்பன் பண்றாங்க. கேரளால பாரம்பரிய நகைகள் கோவில்கள்ல கொள்ளையடிக்கப்படுது. இன்னொரு பக்கம் ஃபாரினர்ஸ் கிட்ட கடத்தப்பட்ட அந்த கோல்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் கோல்டா வரல, அது கருவாடா வந்திருக்கு அப்படின்னு தெரிய வருது. இதுல இடைத்தரகராக செயல்பட்டவர் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய பாரிவேல். அதாவது கிரைமே வேணான்னு விட்டுட்டு போறாரு இல்லையா, அவர் தான். இப்ப கிரைமே வேணான்னு விட்டுட்டு போனா அவங்க அப்பாவுக்கு ஒரு பெரிய லாஸ் இல்ல. எப்போ தன்னை மகனா ஏத்துக்கிட்டாருன்னு கேட்டீங்கன்னா சுயநலத்தினால. இப்போ அதே சுயநலம் எட்டி பார்க்கும் பொழுது நீ மகனா நீ கல்யாணம் பண்ணிட்டு நீ பாட்டுக்கு போயிருவ, ஆனா என்கிட்ட ஒரு அரசியல்வாதி கேள்வி கேட்பானே அவனுக்கு நான் என்ன பதில் சொல்றது, எங்க வச்சிருக்கேன் இந்த கோல்டு ஃபிஷ் அப்படின்னு கேட்டு அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வருது. அப்பா எதிரி ஆகிறாரு. பூஜா ஹெக்டேக்கு இவன் திருந்தவே மாட்டான், இவன் நல்லவனாவே ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு போயிடுறாங்க. பிளாக் ஐலாண்ட்ற ஒரு இடத்துல அவங்க இருக்கிறதாக தகவல் வருது. சூர்யா அங்க போறாரு. அங்க போய் பார்த்தா அந்த ஊர்ல கிளாடியேட்டர் மாதிரி
அந்த அடிமைகளை வைத்து மக்களோட மக்கள் சண்டை போட்டு மக்களை கொல்லக்கூடிய அளவுக்கு சர்வாதிகாரம் படைத்த ஒரு அரசு. மைக்கேல் மிராஸ் அப்படிங்கிறவரும் ராஜ்வேல், நாசர் சார் அண்ட் விது பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கே மாட்டிட்டு இருக்கக்கூடிய மனுஷங்களுக்கு சூர்யா மாதிரியே சிரிக்க முடியாத ரணம் மனசுக்குள்ள இருக்கு. இந்த சிரிக்காத மக்கள், இந்த ரணம் நிறைந்த மக்களோட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக, ஒரு புரட்சியை கொண்டு வரதுக்காகத்தான் சூர்யா பிறந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தம்மம், அந்த பர்பஸ் பத்தி புரிய வரும்போது தான் அவருக்கு இந்த வயலன்ஸை எல்லாம் நம்ம எப்படி நல்லதுக்காக மாத்தி இந்த மக்களை மீட்டு கொண்டு வரணும், நாம ஏன் இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்னு நம்ம போகக்கூடிய டிராவல் எல்லாத்துலயும் ஒரு நாட் இருந்துகிட்டே இருக்கு. அது ஒரு கம்ப்ளீஷன் ஆகக்கூடிய ஒரு இடம் இருக்கும் பாருங்க. அன்னைக்கு நம்மளோட பர்பஸ் தெரிய வரும்னா அந்த பர்பஸ் இதுக்காகத்தான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிற நாள் அன்னைக்கு வரக்கூடிய மாற்றம் தான் ரெட்ரோ. கிட்டத்தட்ட பார்த்துக்கிட்டீங்கன்னா ஆயர் குலத்துல பிறந்த கிருஷ்ணன் எப்படி கம்சனை கொள்வதற்காக ஒரு அவதாரம் எடுத்து வந்தவராக கருதப்பட்டு கம்சனை கொள்வதற்காக வந்தாரோ, அது போல தர்மம் சில நேரங்களில் இது போல தான் நடக்கும் அப்படின்னு புத்தரை விரும்பக்கூடிய பெண்ணுக்கு சொல்லக்கூடிய ஒரு நபராகத்தான் ஜெயராம் சார் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. சூர்யா சார் ரொம்ப அமேசிங்கா நடிச்சிருக்காங்க. எனக்கு இந்த படம் பர்சனலி இட்ஸ் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய பேர் வந்து மிக்சட் ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு ஜிகர்தண்டா XX ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் அதை விட ரெட்ரோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. கம்ப்ளீட்டா இருந்தது. லவ் தேவையான அளவு, நகைச்சுவை தேவையான அளவுன்னு ஜெயராம் சார் ஒரு பக்கம், ஜோஜு ஜார்ஜ் சாரோட அந்த வில்லனிக் ரோல் ஒரு பக்கம், அப்புறமா தமிழரசன் சார் வந்து ஒரு அழகான ரோல் பண்ணியிருக்காங்க. சந்தோஷ் நாராயணன் அப்பா என்ன மாதிரி ஒரு மியூசிக் கொடுத்துருக்காரு. ஒரு சூப்பரான கனிமா சாங், அப்புறம் ஒரு அழகான லவ் பாட்டு, கூடவே ஒரு சோகமான ஹார்ட் பிரேக் சாங். படம் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு இளையராஜா சாரோட மியூசிக் இல்லாமல் படங்கள் இனி வரவே போறதில்லை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. செனோரிட்டா ஐ லவ் யூ சாங்கோட பிளேஸ்மெண்ட், ஏன்னா அது வந்து ஒரு ரெட்ரோ டைம்ல நடக்கக்கூடியது, 1960s 70s 80s 90s நடக்கக்கூடிய ஒரு படமாக இந்த படம் காமிக்கப்பட்டிருக்கிறதுனால அழகா இருந்துச்சு. பூஜா ஹெக்டே பத்தி சொல்லி ஆகணும். கண்ணுக்கு மை போடாம ஹீரோயின்ஸ் நடிக்கிறதுக்கு ஒத்துப்பாங்களா? ஹாஸ்பிட்டல்ல இருந்தாலும் கண்ணுக்கு மை போடுறாங்கன்னா நடுவில் நிறைய கான்ட்ரவர்சிலாம் வந்துச்சு. நான் அதுக்குள்ள போக விரும்பல. பட் எனக்கு வந்து இந்த கண்களுக்கு மையே போடாம அது அந்த கண்ணில் வந்து அவ்வளோ கருணை, அன்பு, காதல் இது எல்லாத்தையுமே வெளிப்படுத்தின பூஜா ஹெக்டேவோட நடிப்பு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ்வளோ அமேசிங்கா அழகா இருக்காங்க. ஒவ்வொருத்தருமே அவங்களோட ரோலை ரொம்ப கம்ப்ளீட்டா பண்ணியிருந்தாங்க. ஜெயராம் சார் பத்தி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாப்ளின், டாக்டர் சாப்ளினா வந்து இந்த படத்துல அவரோட ரோல் ரொம்ப அழகா இருந்தது. கடைசி அவர் சொல்லக்கூடிய ஒரு ஜோக்ல தான் இந்த படம் முடியும். மற்றவங்க சொல்லக்கூடிய விமர்சனங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு நீங்க நிஜமா தியேட்டருக்கு போனா ஒரு டிஃப்ரெண்டான படம் பார்க்க போறோங்கிற ஒரு மைண்ட் செட்ல போங்க. ஒரு சிங்கிள் ஷாட் ரொம்ப பியூட்டிஃபுல்லா எடுத்திருப்பாங்க. பாட்டே அப்படிதான் உங்களுக்கு தெரியும். அதாவது இந்த கனிமா சாங் வரக்கூடிய பிளேஸ்மெண்ட். ஸோ அங்கிருந்து ஆரம்பிச்சு அந்த வெட்டிங்ல இருந்து அப்படியே ஜோஜு ஜார்ஜ் சார், அப்புறம் சூர்யா சாரோட ஃபைட்டு, அது முடிச்சு மறுபடியும் அந்த சீன் ஜோஜு ஜார்ஜ் சாரை வந்து இவர் அட்டாக் பண்ணி அந்த சீனோட கம்ப்ளீஷன்ற வரைக்கும் ஒரு சிங்கிள் ஷாட்ல இவ்வளோ பிளானிங் ரொம்ப அழகா எடுத்திருந்தாங்க. ரெட்ரோ வந்து ஒரு தனி அனுபவம். நீங்க இந்த படத்தை வந்து இந்த விமர்சனத்தெல்லாம் தள்ளி வச்சுட்டு ஒரு சினிமாவோட லவரா இந்த படத்தை நீங்க பார்க்கும்பொழுது டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல வண்டர்ஃபுல்லான படம். ஸ்ரேயாஷ் கிருஷ்ணா, ஜில் ஜங் ஜக், அதுக்கப்புறம் ஜகமே தந்திரம், லவர், கேப்டன் மில்லர், இந்த திரைப்படங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் ஒரு வண்டர்ஃபுல்லான கேமரா ஒர்க் ரெட்ரோ திரைப்படத்திற்கு கொடுத்திருக்காங்க. இந்த படத்தோட எடிட்டர் ஷாஃபிக் முகமது அலி. இவர் ஜிகர்தண்டா XX திரைப்படத்தோடைய எடிட்டர். இந்த திரைப்படமும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணிருக்கலாம், இப்படி பண்ணிருக்கலாம், அப்படி பண்ணிருக்கலாம், 1008 சஜஷன் சொன்னாங்க. பட் எனக்கு ரொம்ப சீம்லெஸ்ஸா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே வந்து ஒரு நல்ல அழகா, எனக்கு காதல் இருந்ததுனால இந்த படம் வந்து ரொம்ப அழகா பேலன்ஸ் பண்ணி வந்திருக்கு. ஒருவேளை ட்ரிம் எல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா, வெறும் வயலன்ஸ் இருந்ததுன்னா அப்பா ஒரே வயலன்ஸா இருக்கு அப்படின்ற ஒரு கமெண்ட் நிச்சயமாக வந்திருக்கும். எனக்கு ரொம்ப கம்ப்ளீட்டா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபில்ம் மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ எனக்கு பர்சனலி இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைவாக தான் கதை சொல்லக்கூடிய விதம் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. பிரகாஷ் ராஜ் சாரை பார்க்கும்போது சூர்யா சாருக்கும் பிரகாஷ் ராஜ் சாருக்கும் ஒரு காம்பினேஷன் வருமோன்னு சிங்கமோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொஞ்சம் வச்சிருந்தேன். பட் அவர் வந்து ஒரு அரசியல்வாதியாக இந்த திரைப்படத்தில் தோன்றுறாங்க. ஸோ எல்லாமே ஒரு ரிவல்யூஷனாக, ஒரு புரட்சியாக, மக்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயத்துக்கு அவதாரமாக கடவுள் வருவார் அப்படின்னு நம்பிட்டு இருக்கக்கூடிய இந்த பிளாக் ஐலாண்ட் மக்களுக்கு எங்கேருந்து யார் வரப்போறாங்க, சின்ன வயசுல தேய்பிறை அஷ்டமியில யாரோ வரப்போறாங்கன்னு சொல்லியிருந்தாங்களே, யார் வரப்போறாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸை வச்சிருப்பாங்க. ஸோ அப்படி
ஒரு நபர் வந்தா என்னவாகும் அப்படிங்கிறது தான் ரெட்ரோ திரைப்படத்தோடைய கதை. பாட்டு சொல்லவே வேணாம், கன்னிமா இருந்தாலும் கண்ணாடி பூவே பாட்டும் அதற்கு பிறகு வரக்கூடிய அழகான லவ் சாங் இது எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அமைஞ்சிருந்தது. சூர்யா சார் நான் எப்போவுமே சொல்லுவேன், அதாவது ஆன் அண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் நமக்கு ஒரு மனிதரை ரொம்ப பிடிக்குதுன்னா அதற்கு காரணம் அவங்களுடைய இன்டென்ட் இருக்கு பாருங்களேன், அதாவது அவங்களுடைய எண்ணம். அந்த எண்ணம் வந்து அவ்வளோ அழகான ஒரு நபராக, அதாவது சோஷியலி ரெஸ்பான்சிபிளான ஒரு பர்சனாக இருப்பார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் என்றைக்குமே எனக்கு உண்டு. அந்த வகையில் ரெட்ரோ நிச்சயமாக நல்ல படமாக தான் வந்திருக்கு. ஸோ மற்ற விமர்சனங்கள் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு படம் பார்க்கலாம். இல்லை படம்ங்கிறது என்டர்டெயின்மெண்ட் தானுங்களே எல்லாத்தையும் தாண்டி அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சும்மா இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்ல, டெஃபினெட்லி லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க்கோட ஒரு நல்ல கதையோட சூர்யா சாரோட ஆக்டிங்கில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காதலை சூர்யா அவர்கள் வெளிப்படுத்தும் போது அவ்வளோ அழகாக இருக்கும். பூஜா ஹெக்டே அண்ட் சூர்யா அவர்களுக்கான அந்த லவ் போர்ஷன் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அமைஞ்சிருந்தது. இந்த படத்துடைய ஸ்டண்ட் கொரியோகிராஃபர் கிச்சா கம்பக்டே. ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் டிஃப்ரெண்ட்டான ஸ்டண்ட்ஸ் சூர்யா சார் பண்ணியிருக்காங்க. நிஜமாவே இந்த படத்துக்கு அவர் போட்டிருக்கக்கூடிய உழைப்பு, பேருழைப்பு, இந்த படத்துக்கு மட்டுமில்ல பல திரைப்படங்களுக்கு சூர்யா அவர்களுடைய உழைப்பு, பேருழைப்பு தான். பட் மக்கள் கடைசியாக எப்படி ஒரு திரைப்படத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இது எல்லாமே அதற்கான அங்கீகாரத்தை பெறும். ஸோ ரெட்ரோ அந்த அங்கீகாரத்தை பெறும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபிலிம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட இந்த திரைப்படத்திற்கு நம்ம போனோம்னா டெஃபினெட்லி இட் வில் நாட் டிசப்பாயிண்ட் யூ. ஜிகர்தண்டா XX பிடிச்சிருந்ததா நிச்சயமா இந்த திரைப்படமும் உங்களுக்கு பிடிக்கும். இது கார்த்திக் சுப்பராஜ் அவர்களுடைய இன்னொரு சிறப்பான தரமான சம்பவம் தான். சூர்யா சாரோடைய கெட்டப் ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ரெட்ரோவில் வந்து கொஞ்சம் அந்த ஃபங்க் ஸ்டைல் வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஃபங்க் ஸ்டைலில் முடி வச்சு கொஞ்சம் லைட்டான ஒரு தாடியோட அவர் எப்பவுமே அழகு தான். அதாவது அழகுங்கிற லிஸ்ட்டில் சில ஹீரோஸை மட்டும் தான் சேர்த்துப்போம், அதில் சூர்யா சாருக்கு என்றைக்குமே ஒரு அழகான இடம் உண்டு. அதெல்லாம் தாண்டி அந்த சிங்கிள் ஷாட் அந்த கேமரா இருக்கு இல்லைங்களா, அதில் ஜோஜு சார், சூர்யா அவர்கள், சந்தோஷ் நாராயணன் அவர்கள், அதுக்கப்புறமா பூஜா ஹெக்டே, அப்படி டோட்டலி அந்த க்ரூவே வந்து ரொம்ப அழகாக அதை கொரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்க. க்ரூவே ரொம்ப அழகாக அதை ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து நிச்சயமாக ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுத்தே ஆகணும். நிறைய காட்சிகள் இருந்தது. எஸ்பெஷலி தன்னுடைய சின்ன வயசில் பார்த்த ஒரு நபர் திடீர்னு அவரை மறுபடி பார்க்கும்போது தனக்குள்ளே ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம், அதாவது ஓ இவங்க தான் என்னுடைய தாயா அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த ஒரு இடம், இது எல்லாமே வந்து அவர் அந்த அந்த காட்சிகள் எல்லாத்தையும் வந்து எலிவேட் பண்ணிடுவார் அவரோட எமோஷன்ஸில். ஸோ அந்த மாதிரி சொல்லவே வேணாம், ஃபினாமினல் ஆக்டர். ஸோ அந்த ஃபினாமினல் ஆக்டருக்கு ஒரு ஒன் ஆஃப் ஹிஸ் குட் ஃபிலிம்ஸாக ரெட்ரோ நிச்சயமாக இருக்கும்.